வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணொளி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்கக்கூடிய 4 கேள்விகளை பற்றி நம்ம இங்கே பார்த்துட்டு தொடர்ந்து வகுப்புகள் இனி தொடர்ந்து வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தகவலோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நூற்றுக்கணக்கான ஆன்லைன் பயிற்சி மையங்கள், அதே மாதிரி உள்ளூரில் சின்ன சின்ன கோச்சிங் சென்டர்ஸ்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் இதெல்லாமே போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிச்சிட்டு வராங்க. இவர்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சவாலான விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாகவே இந்த போட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்டி அப்படின்னா இரு வகையான நபர்கள் அங்கே இருப்பாங்க. ஒன்று போட்டியாளர், இன்னொன்று பார்வையாளர். பார்வையாளர் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். போட்டியாளர்கள் மிக சரியான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. உண்மையில் எந்த ஒரு அகாடமியும் காசோடு வாங்க ஜாபோடு போங்க அப்படின்ட்டு விளம்பரம் பண்ண முடியாது. அவர்கள் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையங்கள், அவ்வளோதான். அவர்களுடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா, பார்வையாளர்களை போட்டியாளர்களாக மாற்றுவது தான். அந்த போட்டியாளர்கள் தங்களுடைய விடாமுயற்சி உழைப்பின் காரணமாக தான் வெற்றியாளர்களாக மாறுறாங்க. அப்போ ஒரு போட்டித் தேர்வு மையங்கள், அது ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ரெகுலரில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு போட்டியாளர்களை உருவாக்குகிறார்கள், அவ்வளோதான். போட்டி போட்டு வெற்றி பெறுவது என்பது அவரவரது சுய உழைப்பை பொறுத்தது. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா, கிரிக்கெட்டுடன் தொடர்புடையவர்கள் இருவர். ஒன்று விளையாடுறவங்க, இன்னொன்று வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள். இருவரும் இணைந்தது தான் ஒரு மேட்ச், ஒரு போட்டி அப்படிங்கிறது. அதனால் இருவருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாங்க. அதில் கிரிக்கெட்டை பார்க்கக்கூடிய நிறைய பேர் பெரும்பாலும் இந்த கிரிக்கெட்டை விளையாடிய ஒரு அனுபவமே இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு போட்டியும் இருக்குது. கால்பந்திலிருந்து ஹாக்கி வரைக்கும் எல்லாமே பார்வையாளர்களையும் போட்டியாளர்களும் உள்ளடக்கியது தான். இங்கே யார் போட்டியாளர்களாக அந்த போட்டியில் பங்கு பெறுகிறார்கள் என்ற தகுதியை நிர்ணயிக்க உதவுவது தான் அந்த பயிற்சி மையங்களுடைய பணி. அடுத்தது பொதுவாக இரண்டாவது கேள்வியாக இருக்கிறது என்னென்னா, எப்படி ஒரு தேர்வுக்கு தயாராவது அப்படின்னா, ஒரு மனதளவிலும் ஒரு உளவியல் ரீதியாகவும் எப்படி நம்ம தேர்வுக்கு தயாராகுது அப்படிங்கிறது. முதல்ல ஒரு தேர்வு அப்படின்னா பொதுவாகவே அது எந்த ஒரு குடிமை பணி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேர்வுகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு பாடத்திட்டம், சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். முதல்ல நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரோட வழியை எடுத்து மேப் ஒட்டுங்க. ஆமாம், சிலபஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஊருக்கு போகக்கூடிய வழி. இப்போ முதல்ல சிலபஸை கைப்பட எழுதி, ஏன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் வரி வரியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு கண்டென்ட்டாக நீங்கள் கைப்பட எழுதி அதை உங்களுக்கு நீங்கள் எங்கே அதிகமாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒட்டி வைங்க. இது மிக முக்கியமான ஒரு வேலை. இரண்டாவது வேலை என்ன அப்படின்னா, ஒரு மினிமம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அப்படிங்கிறது வேணும். அது என்ன மினிமம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அப்படின்னா, படிக்கிறதுக்கு ஒரு புக்கு, அல்லது உங்களுக்கு மொபைலில் ஒரு பிடிஎஃப், இது மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது. அடுத்தது கட்டாயமாக இருக்க வேண்டியது ஒரு ரீம் A4 பேப்பராவது இருக்கணும். பென் குறைஞ்சது ஒரு 3 வண்ணங்களில், கருப்பு, நீலம், சிகப்பு, பச்சை அப்படிங்கிற மாதிரி 4 வண்ணங்களில் கூட பென் வச்சுக்கலாம், பென்சில் வச்சுக்கலாம், எரேசர் வச்சுக்கலாம், ஷார்ப்னர் வச்சுக்கலாம். இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ், ஒரு டேக் ஃபைல், முடிஞ்சால் டேக் பண்ணுற பஞ்சிங் மிஷின், அந்த பஞ்ச் பண்ணுற பஞ்சிங் மிஷின், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இதனுடைய உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு சின்ன புத்தர் சிலை, அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள், உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பொருள் கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் புத்தர் சிலை வச்சுக்குப்பாங்க. ஒரு சில வேல், அந்த வேல் வடிவத்தை வச்சுருப்பாங்க. சிலுவையை ஒரு கையடக்கத்தில் வச்சுருந்துருப்பாங்க, சிலுவை, வளர்பிறை, இது மாதிரி. நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு குவளையில் தண்ணீர் விட்டு அதில் ஒரு பூ மாதிரி வச்சுருப்பாங்க. இது மனசுக்கு நெருக்கமான, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். சரி, இதற்கும் படிக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக உளவியல் ரீதியாகவே நமக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே ஏமாற்ற மாட்டோம். அந்த ஒரு பொருட்களுக்கு முன்னாடி உங்களுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டீங்க. தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை அங்கே காமிக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களையே அதற்கு முன்னாடி தாழ்வுபடுத்திக்க விரும்ப மாட்டீங்க. அதனால் இந்த ஒரு பொருள் நான் தேவை அப்படின்னு கருதுகிறேன். ஒரு சில வெற்றியாளர்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் சின்ன கல்லை கூட அது மாதிரி ஒரு உருவமாக பாவித்து அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம், நம்ம ஏற்கனவே பல கதைகளில் நம்ம கேட்டிருப்போம். குறிப்பாக அந்த தெனாலிராமன் கதைகளில் கேட்டிருப்போம். ஒரு அரசன் மிகவும் குளிரான ஒரு ஆற்றை கண்டான். அதில் நம்மளால் இறங்க முடியாது. சரி, இந்த ஆற்றில் ஒரு இரவு முழுக்க நிற்கக்கூடியவனுக்கு நம்ம பொற்காசுகளை பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி அறிவித்திருக்கிறதாகவும், அவ்வாறு ஒருவன் நின்றதாகவும் ஒரு கதை இருக்குது. அந்த நின்றவனிடம் அரசர் கேட்டார், இவ்வளவு குளிர்ச்சியான நேரில் உன்னால் எப்படி ஒரு இரவு முழுக்க இருக்க முடிந்தது என்று. அதற்கு அந்த ஒரு வேலையால், அல்லது ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் சொன்னான், எனக்கு இந்த அரண்மனை கோபுரத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த விளக்கோட அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே நான் இரவு முழுக்க இந்த நீரில் நின்றேன் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ வந்து அதுக்கு அரசன், சரி என்னோடய மாளிகை விளக்கால தான் வந்து உனக்கு இந்த குளிரெல்லாம் நின்னேன், அதெல்லாம் உனக்கு பரிசு கிடையாது போ அப்படின்னு சொல்வதாகவும், அது வந்து தெனாலிராமன் கதை காதுக்கு சென்று அவர் வந்து ஒரு 10 அடி உயரத்தில் ஒரு பானை கட்டி கீழே வந்து நெருப்பிட்டு அதை இந்த பானையில் உள்ள அரிசியை வேக வைக்க முயற்சிப்பதாகவும், அரசன் வந்து அதை பார்த்து இது என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு கேட்பதாகவும் ஒரு கதை இருக்கும். அதற்கு அந்த தெனாலிராமன் வந்து எப்படி வந்து ஒரு மாளிகையில், நீண்ட தூரம் இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஒளியின் வெளிச்சத்தில் எப்படி ஒருவன் குளிரை அடக்கி கொண்டு இருக்க முடியுதோ, அதே மாதிரி இதுவும் வந்து பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்துக்குவாப்புல. இது வந்து ஒரு கதை. சரி, இது கதையாகவே இருக்கட்டும். ரியாலிட்டி லைஃப்பில் அது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இருக்குது. இப்போ வந்து உதாரணமாக நாளை வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, அந்த திருமணத்துக்கு வந்து நமக்கு ஒரு அழைப்புதல் வருது, நம்ம அதுக்கு போகிறோம். ஆக்சுவலாக என்னமோ திருமணம் செலவு பண்ணி பண்ணுறது நம்ம உறவினர் ஒருத்தர் பண்ணுறாரு. ஆனால் அங்கே நமக்கு ஒரு மனசுக்கு நெருக்கமானவங்க அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் வராங்க அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இன்னையிலேருந்தே நம்ம தயாராகும். நமக்கு வந்து எப்பவுமே உற்சாகம் இருக்கும். அவர்களுக்கு முன்னாடி வந்து நம்ம அழகாக தெரியணும், அல்லது வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, நீட்டாக இருக்கணும், ஒரு கௌரவமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே அதை நோக்கி இருக்கும். ஆக்சுவலாக அந்த திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிகழ்வு தான். நம்மளோட பார்வை எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்கிட்ட நம்ம எப்படி வந்து ஒரு பண்போடு நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இதுவுமே. நாளை உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாவிற்கு நீங்கள் தயாராவதற்கு இந்த ஒரு ஏற்பாடு மிக முக்கியமானது. அதுதான் ஏதோ ஒன்றின் மீது ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு பொருளின் மீது நம்பிக்கை. கிட்டத்தட்ட நம்ம கடவுள் நம்பிக்கையும் இதை ஒட்டி தான் அமைகிறது. நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் கடவுள். அதற்கு நம்ம பெயர் மட்டும் நமக்கு தெரிந்த மொழியில் வச்சுக்கிறோம். இதுதான். அதே நேரத்தில் நீங்கள் பெரும்பாலும் இந்த மொபைல் பார்ப்பவர்கள் அப்படின்னா, அதில் ஏற்படும் இடையூறுகள் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து மொபைல் மூலிமா படிக்கிறோம் அப்படின்னா, நிறைய சக்ஸஸ் ரேட் கொண்டு வரத்துக்கு அந்த மொபைலை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் தெளிவாக அதில் வந்து நேர விரயங்கள் இல்லாமல் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமாக அந்த வெற்றிக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இந்த மொபைல் மூலிமா நமக்கு இருக்குது. அடுத்தது மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு கேள்வி, நோட்ஸ் எடுத்தால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி என்றாலுமே மிக முக்கியமான பதிலும் அந்த கேள்வியில் தான் இருக்குது. நோட்ஸ் அப்படின்னு ஒன்று எடுக்காமல் 99% பேர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 99% பேர் வந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணி அதில் இருக்கிற குறைகளை களைந்து அதன் பிறகு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 1% வேண்டுமானால் எந்த அடிப்படையில் நோட்ஸ் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு தெரியல. ஆனால் மற்றபடி 99% பேர் நோட்ஸ் எடுத்து தான் வெற்றி பெறுறாங்க. அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கே அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அதாவது இது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்து அந்த பயன் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, தொடர்ந்து உங்களால் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா, எப்போ வந்து ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்தா கூட உங்கள் கையில் ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் கட்டாயமாக இருக்கும். காரணம், அது வந்து உங்களுக்கு ஒரு விருப்பமான பழக்கமாகவே அது மாறிடும். நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு முன்னாடி வந்து சிலபஸ் ஒட்டியிருக்கு. நம்ம என்ன ஒரு டைட்டில், நம்ம என்ன ஒரு தலைப்பில் நம்ம அந்த ஒரு பாடத்தை படிக்கிறோமோ அந்த தலைப்பை மட்டும் நீங்கள் முதல்ல அந்த பேப்பரில் ஃபஸ்ட் எழுதுங்க. இது வந்து ஒரு இன்ஃபில் ஸ்டேஜ். உங்களுக்கு வந்து வீடியோலாம் வந்து காமிப்பாங்க, நான் வந்து இந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க, அவங்க வந்து ட்ரைனிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனோட நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு பழக்கம் ஆனவங்க தான் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த நோட்ஸை காமிக்கிறாங்க. நீங்கள் உடனே அந்த நோட்ஸை பார்த்துட்டு அடேங்கப்பா இவ்வளோ வந்து நம்ம கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறப்ப தானாகவே உங்களுக்கு அது மாதிரி எழுத தோணும். முதல்ல நம்ம எந்த தலைப்பில் படித்தாலும் அந்த தலைப்பு வந்து ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. எழுதிட்டு அது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் அந்த பாடத்தில் என்ன தோணுதோ உங்களால் என்ன எழுத முடியுமோ அதை எழுதுங்க. அதை வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டேக் போட்டு தான் வைக்க போகிறோம். மறுபடியும் அந்த பாடத்தை படிக்கும்பொழுது கூடுதல் தகவல் இருந்துச்சுன்னா அதில் வந்து எழுத போகிறோம், இல்லை மாற்ற போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், நோட்ஸ் எடுக்கிறதுனே ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாத ஒரு கேள்வி பதிலை நீங்கள் நோட்ஸில் எழுதக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் டைட்டில் போடுறீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் எப்போ பிறந்தார், கிமு 31, இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா நடப்பெயர் கூட 31 கூட்டிக்கணும், இதுவும் நமக்கு தெரியும். திருக்குறள் வந்து 1330, ஒரு குறள் வந்து 10 குறள் சேர்ந்தது ஒரு அதிகாரம். அதே மாதிரி வந்து 3 இயல்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது இயல்களில் இருக்கிற அந்த எண்ணிக்கை வேணால் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நோட்ஸில் வந்து எழுதிக்கலாம். இது மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப எழுதுறதுனால நோட்ஸ் பெருசாகவும் தெரியும். ரெண்டாவது அந்த விஷயங்கள் வந்து நமக்கு பயனில்லாமே போயிடும். நமக்கு தேவை குழப்பமான அந்த குறிப்புகள் நம்ம திரும்ப பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது பேர் தான் நோட்ஸ். இருக்கிறது அப்படியே டிக்டோ பண்ணுறது கிடையாது. எல்லா பாயிண்ட்டும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நோட்ஸுங்கிறது உங்களுக்காக, உங்களோட சௌகரியத்தை நீங்கள் எழுதுறது. தெரிந்த எதையுமே நோட்ஸில் எழுதக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரே ரூல்ஸ். இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு மெனக்கடுறீங்க,
படிக்கிறதுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ் மனதுக்கு புரிய வைக்கும். அதனால் உங்களுக்கு தனியான நேரம் ஒதுக்கிறதுக்கு அல்லது வந்து நீங்கள் ஆர்வமாக படிக்கிறதுக்கு அந்த ஆழ் மனது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணும். அப்போ வந்து நம்ம அறிந்தும் அறியாமலோ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். இந்த நோட்ஸ் எடுக்கிற மெத்தடு தான் அந்த போட்டித் தேர்வு களத்தில் விளையாடக்கூடிய அந்த சுமார் 1,00,000 பேரில் உங்களையும் ஒருத்தராக வந்து அங்கே இடம்பெற வைக்கிறதுக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிற மெத்தடு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்படி நோட்ஸ் எடுக்கிறத தவிர்த்து நம்ம வந்து டெய்லியும் வந்து ஒரு சிலபஸில் நம்ம வீடியோ பார்க்கலாம் அல்லது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கலாம், நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டேட்டா கலெக்ஷனே உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணுவீங்க, அவுட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க, சந்தையில் கிடைக்கிற புக்கை வாங்கி வைப்பீங்க, எல்லா டெலகிராம் சேனலையும் இணைஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிற பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஃபோல்டர் போட்டு எல்லாமே பக்காவாக வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்ய மறந்த ஒரே ஒரு விஷயம், அத்தனையும் படிக்கணும், அதை ரிவிஷன் பண்ணணும், அதை டெஸ்ட்டு போட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது அதை தாண்டி அதே விஷயங்களை எப்படி மாற்றி கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு வெற்றிக்கான முக்கியமான ஸ்டேஜ். ஆனால் முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது. ஆனால் சிலர் வந்து எக்ஸாம் நாள் வரைக்குமே அதே ஸ்டேஜ்லேயே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டு படித்தேன், அதனால் வந்து தேர்ச்சி பெற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க 2 வருஷமாக கஷ்டப்பட்டு படிக்கல, 2 வருஷம் மெட்டீரியல் தான் தேடிட்டு இருந்தாங்க. அது தேடிட்டு இருக்கிற மெட்டீரியல் வேஸ்ட்டு. அவங்க படிக்க ஆரம்பிக்க சில நேரத்தில் சிலபஸ் கூட மாறி இருக்கலாம். ஸோ லைஃப்பை தொலைக்கிற ஒரு விஷயத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி செய்யாது. நாம தான் டிஎன்பிஎஸ்சியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை தொலைச்சிட்ருக்கோம். அதனால் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அடுத்தது 4வதாக அந்த ஒரே ஒரு கேள்வி, அவுட் சோர்ஸ் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது. குறிப்பாக வந்து எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் முழுமையாக படிக்காமல் நிறைய பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. அதனால் வந்து அவுட் சோர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ப்ரெசென்ட்டாக உங்கள் கையில் இருக்கிற மிக முக்கியமான பள்ளி பாட புத்தகங்கள், கிடைக்கக்கூடிய நோட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, எவ்வளோ பயிற்சி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. எங்கேயோ தேவைப்படுகிற ஒரு 20% அவுட் சோர்ஸ் மார்க்குக்காக 80% மதிப்பெண் கையில் இருக்கிற மதிப்பெண்ணை விட்டு அடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் தேடிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உதாரணமாக வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது வீடு கட்டுற மாதிரி நினச்சிங்களேன். ஒரு 20 லட்ச ரூபா நமக்கு வந்து எஸ்டிமேட் தேவைப்படுது. இந்த 20 லட்ச ரூபா பணம் என் கைக்கு வந்து என் பெட்டியில் இருக்கிறப்ப மட்டும்தான் நான் வீடு கட்டுவேன், அது வரைக்கும் நான் பணத்தையே சேர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் வீடு கட்டுற காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், பணம் செலவாகும். அது இல்லாமல் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, எப்படியும் 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துணிஞ்சு வந்து பேஸ்மெண்ட்டை ஆரம்பித்து நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் அதுக்கு மேலே நீங்களே ஏதோ ஒரு பக்கம் பணத்தை ரெடி பண்ணி அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணுறது தான் பார்ப்பீங்க. அப்போ தான் பார்க்குறவங்களும் கேட்பாங்க, எப்போ வீடு பாதியிலே நிற்கிது அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியலை வச்சு நீங்கள் ஃபீல்டில் இறங்கி அது ஒரு டெஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை அப்படிங்கிற தேடல் உங்களுக்கு அதிகமாகும். அப்படி அதிகமான தேடல் இருக்கும்பொழுது உங்களுக்கு அவுட் சோர்ஸ் முதல் கொண்டு சரியான ஒரு விஷயங்கள் உங்கள் கையில் வந்து சேரும். நீங்கள் வந்து இப்போ 80% மதிப்பெண் கொடுக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு நான் அந்த 20% அவுட் சோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது 2-3 எக்ஸாம் முடிஞ்சே போயிடும், உங்களுக்கு வயசும் ஆயிரும். அதனால் அந்த அவுட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதை வந்து செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் முழுமையாக உங்கள் பள்ளி பாட புத்தகங்களை படித்ததுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுறது தான் சரியான வழியாக இருக்கும். வெற்றிக்கு அது மட்டும் தான் சரியான வழியாக இருக்கும். எனவே மீண்டும் நான் இந்த விஷயத்தை சொல்கிறது என்னென்னா, இருப்பதை வைத்து சிறப்பாக அடித்தளம் அமையுங்கள். அது வீடாக இருந்தாலும் சரி, வேலைக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி. உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ஒரு 20 லட்ச ரூபா ரெடி பண்ணி வீடு கட்ட முடியும்னு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க தான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதோ ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு போஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு படிக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க. பட் அந்த ஃபீல்டோட எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத முக்கியம். ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கும் போகிறாங்க, பிடிக்கிறதுக்கும் போகிறாங்க. பார்க்குறதுக்கு போகிறவங்க பிடிக்கிறதுக்கு போகிற பயிற்சிக்கு மாறணும். பார்க்குறதுக்கு போனோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு மேலே ஆர்வம் இருக்கிறனால பார்க்க போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே வராங்க. அந்த நம்பிக்கையோடு வரும்பொழுது தொடர்ந்து வந்து அது அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணுறது மிக முக்கியமானது. அவ்வளோதான். மேக்ஸிமம் இது பல பேர் சொன்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான். இது வந்து ஆக்சுவலாக மோட்டிவேஷனை கூட சொல்லக்கூடாது. இது வந்து என்னோட ஒரு கருத்து, அவ்வளோதான். கடைசியாக வந்து ஒரு விஷயம், நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப், உங்களோட ஜாப் என்ன நேச்சரில் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ உங்களால் வந்து எஃபோர்ட் போட முடியும், உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கிது, அந்த உடல் உழைப்பினால உங்களுக்கு எவ்வளோ சோர்வு இருக்குது, அந்த சோர்வுக்கு எவ்வளோ ஓய்வு தேவைப்படுது, இது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இது ஒரு ஆடியோ மூலிமா நம்ம வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை, எஜுகேஷன் நம்மளோட டேட்டாவை அப்டேட் பண்ணிக்க முடியுமா, அதுக்கான சோர்ஸ் இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பக்காவாக பிளான் பண்ணி உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த கூடுதல் நேரத்தை மிக பயனுள்ளதாக மாற்றினீங்கன்னா, அதாவது ஒரு ஜாப்புக்கு போகிறோம், காலையில் வந்து 8 மணிக்கு நம்ம வந்து அந்த ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக கிளம்புறோம், சாயந்தரம் ஒர்க்லாம் முடிஞ்சு ஒரு 8 மணிக்கு வரோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் ஜாப்புக்காக போயிடுது. காலையில் ப்ரிப்ரேஷன், சாயந்தரம் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு 4 மணி நேரம் போயிடும், 16 மணி நேரம் போயிடும். மீதி இருக்கிற 8 மணி நேரம், அந்த 8 மணி நேரத்தில் தூங்குறதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் அது மாதிரி கணக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற 3 மணி நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே கூடுதலாக கிடைக்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ட்ராவலிங்கில் வந்து ஒரு ஆடியோ வழியாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ மூலமாக கேட்ட விஷயங்களை வந்து கொஸ்டினாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது,
இதெல்லாம் அந்த மெமரியில் நம்ம ஏற்றிக்கக்கூடிய பல்வேறு வழிகள். இந்த வழிகளுக்கு வந்து நம்ம வேலைக்கு போகிற அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம செய்யலாம். நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னா எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்குறதுல தவறு கிடையாது. கிடைக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, இந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உணர்ந்துச்சுன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா பழக்கமான விஷயங்களுக்கு நம்ம எப்பயுமே அடிமையாயிரும். உதாரணமாக வந்து கார் முதல்ல ஓட்டுறது கஷ்டம். ஆனால் ஓட்டி பழகிட்டு அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே நம்ம வந்து ஆரம்பத்தில் பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். அதற்குள்ளே நம்ம என்ரோல் ஆகி நம்மளோட திறமையை பயன்படுத்தி அது நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து அது மேலே ஒரு ஆர்வம் ஏற்படும். தொடர்ந்து படிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுதான். ஏன்னா வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு ஏனோ தானோ எழுதுகிற ஒரு தேர்வு கிடையாது. மொத்த வாழ்க்கையுமே வேறு லெவலில் கொண்டு போய் வைக்கிற ஒரு விஷயம் தான் டிஎன்பிஎஸ்சி முதற்கொண்டு அனைத்து போட்டித் தேர்வுகளும். எனவே ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளுக்கும் சிறப்பாக தயாராக வாழ்த்துக்கள். மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.